பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்தின் திங்கள் கிழமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நேற்றைய தினம் குருத்தோலை ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். குருத்தோலை ஞாயிற்றிலே பவனியாக வந்த ராஜா என்கின்ற சிந்தனையிலே நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். பவனியாக வந்த ராஜா அவர் சமாதானத்தை தருகின்ற ராஜா. சமாதானத்தை தருவதோடு மட்டுமல்ல, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக சகரியா தீர்க்கன் சொன்ன அந்த வசனம் நிறைவேறும்படிக்காக மெசியா வந்து மீட்பார் என்கின்ற அந்த மீட்பின் செய்திக்காக காத்திருந்த மக்களுக்கு அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக்கிய அந்த ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, யூத ஜனங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது அவர்களை நியாயம் விசாரித்தவர்கள் கழுதையின் மீது சென்று அவர்கள் பணிகளை செய்தார்கள் என்பதை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரங்களிலே படிக்கின்றோம். அதுபோல் இயேசு அவர் பவனியாக வந்த நோக்கம் பணியால் செய்யக்கூடிய வேலையை செய்வதற்காக வந்த அரசர் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே இயேசுவினுடைய அந்த பவனி நமக்கு சமாதானத்தின் பவனியாகவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் பவனியாகவும், அவர் ஒரு வேலைக்கார அரசர் பணியால் என்பதையும் நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். மாலை வேளையிலே இயேசு அவருடைய சீஷரோடு கூட பெத்தானியாவுக்கு போய்விடுகிறார். இன்று பெத்தானியாவில் இருந்து இந்த திங்கட்கிழமை சிந்திப்பதற்கான தலைப்பு அத்தி சுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அத்தி சுத்தி, அத்திமரம் சபித்தலும் தேவாலய சுத்திகரிப்பும் என்கின்ற தலைப்பிலே இந்த புனித வாரத்தின் திங்கட்கிழமையிலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியாவிலிருந்து மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள், நகரத்துக்கு வருகின்றார்கள். இயேசு தன்னுடைய பணிக்காலத்திலே அதிகமான நாட்களை அவர் கலிலேயாவின் பகுதிகளிலே ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். கலிலேயாவின் பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றி வந்த இயேசு தான் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக இந்த கடைசி வாரத்திலே அவர் எருசலேம் நகரத்தில் வந்து அந்த நகரத்திலே அவர் செய்த சில செயல்களை நாம் சிந்திப்பதற்கு இந்த புனித வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினத்திலே இந்த அத்தி சுத்தி என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று மார்க்கு சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவருக்கு பசி உண்டாயிற்று 12வது வசனம் முதல் நாம் படிக்கின்ற பொழுது, இயேசு அவர் பசி உடையவராக இருந்தபடியினாலே தூரத்திலே அழகான ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் இலைகள் இருக்கிறது. ஆகவே ஆனால் வேதத்தில் படிக்கின்ற பொழுது அந்த அத்திமர இலை உள்ளதாக இருந்தது. ஆனால் அவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த அத்திமரத்திலே கனி இல்லை. சாப்பிடுவதற்காக புசிப்பதற்காக வந்தவர் கனியற்ற அந்த மரத்தை பார்க்கிறார். ஒருவேளை அது அத்திப்பழம் பழுக்கக்கூடாத காலம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவுக்கு நன்றாக தெரியும், அத்திப்பழம் பழுக்காத காலத்திலே ஒரு அத்திமரத்தை சந்தித்து அந்த அத்திமரத்தில் கனி இருக்குமா என்று இயேசு ஏன் பார்க்க வந்தார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பும்.
அத்தி மரத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அது இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்ட பிறகு, இலைகளை எல்லாம் உதிர்த்த பின்பு அந்த துளிர் வருகின்ற பொழுதே அது பூக்களோடு காய் காத்து அருமையான இலைகள் தென்படும் பொழுது நிச்சயமாக பழம் இருக்கும். ஆகவே அது அத்திப்பழ காலம் இல்லாததனாலும், ஆனால் அதனுடைய தோற்றம், அந்த அத்தி மரத்தினுடைய தோற்றம் கனி கொடுக்கும் ஒரு நிலை போன்று அது காட்சியளித்ததினாலே தான் இயேசு அங்கே வந்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது அங்கே கனி இல்லை. கனி இல்லாத அந்த சூழலிலே அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இனி ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டான். இதில் ஒரு கேள்வி நமக்கு எழும்பக்கூடும். ஒரு இயற்கையான ஒரு மரம், அந்த மரத்தை இயேசு ஏன் சபிக்க வேண்டும்? இயேசு ஏன் ஒரு இயற்கையான ஒரு சூழலிலே இருக்கின்ற இந்த மரத்தை பார்த்து ஏன் இவ்விதமாக அவர் சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். அடுத்த நாள் காலையிலே அங்கே சீஷர்கள் மீண்டும் அந்த வழியாக போகும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று, இனி அதற்கு வாய்ப்பு இல்லை. அது கனி கொடுப்பதற்கோ, அது மீண்டும் துளிர்த்து பூ பூத்து காய் காத்து கனிகளை வருஷிப்பதற்கோ இனி அதற்கு வாய்ப்பில்லை. அது வேரோடு பட்டு போயிற்று. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் இதை சிந்திக்கின்ற பொழுது, இயேசு ஏன் இதை செய்தார்? இயேசு ஏன் ஒரு பச்சை மரத்தை போய் சபித்தார் என்கின்ற நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் வரக்கூடும். இயேசு அவருக்கு அந்த மரத்தின் மீது கோபம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை சிம்பாலிக்காக அதை காண்பிப்பதற்கு, ஜெருசலேம் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள், ஜெருசலேம் பட்டணத்தில் இருக்கின்ற ஜனங்கள், அவர்களுடைய நிலை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நிலையாக இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு, நீங்களும் மனம் திரும்பாமல் போய்விட்டால் இந்த மரத்திற்கு என்ன ஏற்பட்டதோ அதே போன்று உங்கள் வாழ்வும் அங்கே பட்டு போய்விடும், கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞாபகமூட்டுவதற்காக அந்த அத்தி மரத்தை இயேசு சபித்தார் என்பதை பார்க்கின்றோம். மனிதர்கள் மனம் மாற வேண்டும், மனிதர்கள் மனமாறி கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்ய வேண்டும், மனிதர்கள் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்பதற்காக அந்த யூத ஜனங்கள் கடவுளின் பக்கமாக மெசியாவாக வந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், கர்த்தரை அவர்கள் முன்வைத்து காரியங்களை செய்யவும் அவர் விருப்பம் கொண்டார். ஆகவே அதை நினைப்பூட்டுதலாக இந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் அவருடைய வாழ்க்கை அவிதமாக போய்விட்டது? அத்திமரத்தை பார்த்து கனியற்ற அந்த நிலையில் வந்த இயேசு இவ்விதமாக சொல்லிவிட்டு அவர் தேவாலயத்திற்குள் செல்கிறார். தேவாலயத்திற்குள் அவர் செல்கின்ற பொழுது தேவாலயத்தின் சூழ்நிலைகளை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது வியாபாரம் ஸ்தலமாக மாறிப்போய்விட்டது. புறாக்கள் மற்றும் பலவிதமான அங்கே பொருட்கள் விற்பதற்கான ஒரு காரியமாக இருந்தது. இதில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே அண்ணா காய்பா பிரதான குருக்கள், அவர்களுடைய வாழ்வு மக்களுக்கு பிரியமானதாக இல்லை. அவர்கள் வாழ்வை பார்க்கும் பொழுது வரலாறு இவ்விதமாக சொல்லுகின்றது, இந்த அண்ணா காய்பா அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஏரோது மன்னன் மற்றும் அங்கே இருக்கின்ற பிளாத்து இவர்களுக்கெல்லாம் அவர்கள் கையூட்டு கொடுத்தார்கள் என்பது வரலாற்று பூர்வமாக சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஆகவே தாங்கள் செலவு செய்த பணத்தை, தாங்கள் செலவு செய்த தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தேவாலயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தேவாலயத்தின் பொருட்கள் விலை கிரயம் அதிகம் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஒரு ஏழை மனிதன் பஸ்காவிற்காக வருவான். இது பஸ்கா காலம், எருசலேமிலே பஸ்காவின் காலம். ஆகவே பஸ்காவை அனுசரிப்பதற்காக
தூரமான இடங்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து ஜனங்கள் அவர்கள் புறாக்களையும் ஆடுகளையும் அவர்கள் காளைகளையும் கொண்டு வருவார்கள். ஆகவே வருகின்ற பொழுது பலி செலுத்துவதற்கு அந்த பொருளை கொண்டு வருகின்ற அந்த சூழலிலே அந்த பொருளை ஆசாரியனிடத்தில் கொண்டு காண்பிக்க வேண்டும். ஒரு மிருகத்தை அவர்கள் கொண்டு வரும் பொழுது, ஒரு விலங்கை கொண்டு வரும் பொழுது, இல்லை என்று சொன்னால் ஒரு பறவையை, ஒரு பட்சியை கொண்டு வரும் பொழுது ஆசாரியனிடத்தில் அதை காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் இது பழுது அற்றது என்று அவன் சொன்ன பிறகுதான் அதை பலி செலுத்துவதற்கு தேவாலயத்திற்குள் கொண்டு போக முடியும். தூரமான இடத்தில் இருந்து வருகின்றவர்கள், தூரமான கிராமங்களில் இருந்து வருகின்றவர்கள் பாவ நிவாரண பள்ளிக்காக கொண்டு வருகின்ற அந்த பொருட்கள் தேவாலயத்திற்குள் வருகின்ற பொழுது ஆசாரியனால் பரிசோதிக்கப்பட்டு அது தகுதியுள்ளதாக இருந்தாலும் அவன் இது தகுதியற்றது என்று பல நேரங்களிலே சொல்லிவிடுவான். அந்த மக்கள் மீண்டும் பலி செலுத்த வந்தவர்கள் அங்கே பலி செலுத்த வேண்டும். அவனுடைய கரங்களிலே பணம் இருக்காது. அப்பொழுது அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த அந்த விலை, அந்த பொருட்களை, ஒருவேளை அந்த விலங்கையோ அந்த பட்சியையோ அவர்கள் கொண்டு வந்த பொழுது அதை வாங்குவதற்கு ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள். குறைந்த விலையிலே, குறைந்த காசிலே இவர்கள் கொண்டு வந்த அந்த பலி பொருளை பெற்று பிறகு அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற விலை கூடிய அந்த பொருட்களை வாங்கி பலி செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த பொருட்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால், அந்த பொருளை வாங்குவதற்கு அவர்களுக்கு கரங்களிலே பணம் இல்லை என்று சொன்னால் அங்கேயே வட்டிக்கடை உண்டு. ஆகவே தான் காசுக்காரருடைய பலகையை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். புறா விற்கிறவருடைய அந்த கூட்டத்தை விரட்டி அடித்தார். இவ்விதமாக பலி பொருள் அங்கே செலுத்துவதற்கு அது மிகவும் கடினமான ஒரு சூழலை எருசலேம் நகர் தேவாலயத்திலே மக்கள் சந்தித்தார்கள். ஆகவே தான் இயேசு இதை தேவாலயத்திலே போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் பாருங்கள். போதிக்கின்ற காரியம் 17வது வசனம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசம் செய்தார். இந்த உபதேசத்தை கேட்டவுடனே வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவர்கள் அவரை கொலை செய்வதற்கான காலத்தையும் தருணத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதியை சொன்ன இயேசுவை, நீதிக்காக வந்த இயேசுவை, சமாதான பிரபுவை, சமாதான அரசரை, பணி செய்ய வந்த மக்களுக்காகவே தன் ஜீவனை கொடுக்க வந்த இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். காரணம், தங்களது பிழைப்பு அற்றுப்போய்விடும், தங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் தொகைகள் கிடைக்காது. ஆகவே இந்த சூழலிலே இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற பொழுது, அவர் உபதேசிக்கின்ற பொழுது, இந்த உபதேசத்தை கேட்ட மக்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் மத குருக்களும் வேதபாரகரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இன்றைக்கும் திருச்சபையின் நடுவிலே, பல நேரங்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே நீதியான காரியங்களை சொல்ல வருகின்ற பொழுது, நேர்மையான காரியங்களை சொல்ல வருகின்ற பொழுது மக்களுக்கு பல நேரங்களிலே பிரியம் இருப்பதில்லை. பல நேரங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் சொல்வது உண்டு, திருச்சபையிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது என்றுதான் இன்றைக்கு அநேகர் திருச்சபையின் காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற மக்கள் கூட்டமும் இன்றைக்கு உண்டு. ஆனால் இயேசு தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார், தேவாலயத்தை அவர் தூய்மைப்படுத்துகிறார். புறையோடி போயிருந்த தீமைகளை கர்த்தர் அங்கே சரி செய்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நிலையில் வாழ்கின்ற ஜனங்களுக்கு நினைப்பூட்டுதலாகத்தான் இயேசு அத்திமரத்தை சபித்தார். யாரெல்லாம் இந்த அத்திமரத்தை பார்க்கிறார்களோ, பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த அத்திமரத்திற்கே மாயமான ஒரு காட்சியை கொடுத்து, ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை கொடுத்து, அத்திப்பழம் இல்லாத காலத்திலே கனி இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அந்த மரத்திற்கு ஏற்பட்ட நிலைத்தான் இன்றைக்கு நமக்கும் ஏற்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இயேசு
அத்திமரத்தை சபித்தார். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ கிருபையின் காலங்கள் நமக்கு வந்து கடந்து போய்விட்டது. இயேசு சொன்னார், இதோ மனுஷகுமாரன் உங்களுக்காக பாடுபடவும் உங்களுக்காக சிலுவையில் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர் பெறவும் அவர் வந்திருக்கிறார் என்பதை இயேசு பலமுறை சொன்னார். ஆனாலும் இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே இந்த கால வேளையிலே வெளிப்புற தோற்றமாக பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். மீண்டும் சொல்கிறேன், வெளிப்புற தோற்றமாக கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளத்தை நாம் காண்பிக்கிறோம். ஆனால் உள்ளான வாழ்விலே நாம் கடவுளின் மக்கள் என்பதை, அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் பிறரோடு உள்ள அன்பையும் உறவையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது என்பதை இந்த காலவேளையிலே சிந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஆகவே இந்த நாள் அத்திமரம் சபித்தலும் தேவாலய சுத்திகரிப்பும் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கவும், நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரங்களிலே ஒப்படைக்கவும், ஒரு புனிதமான வாழ்வை வாழ்வதற்கு நாம் முன்னேறி செல்லவும், கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்து நித்திய ராஜ்யத்தின் பங்கை பெற்றுக்கொள்ளவும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக நமக்கு அமையட்டும். ஆமென். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, ஜனங்களுக்கு நினைப்பூட்டுதலாக ஒரு பச்சை மரத்தை நீர் சபித்தீர் என்பதை பார்க்கிறோம். அதன் மீது உமக்கு கோபம் இல்லை, அந்த மரத்தின் மீது உமக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. அது கனி அற்ற காலத்தில் கனி கொடுப்பது போன்ற ஒரு மாய்மாலமான தோற்றத்தை அளித்ததினாலே நீர் அதை சபித்தீர். மக்களும் பல நேரங்களிலே வெளிப்புற தோற்றத்திலே அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை காண்பிப்பதையும், உள்ளான வாழ்விலே தனிமனித வாழ்விலே அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போய் இருப்பதையும் எச்சரிப்பதற்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். நீர் நல்லவர், நீர் எங்கள் மீது அன்புடையவர். நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வழிநடத்துகிறீர். அந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் ஆள்கையும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.